Hi guys, welcome back to my channel. This is Saji. இன்னைக்கு நான் வீட்ல இருந்தபடி அலோவேரா ஜெல்லை வச்சு அப்படி ஆயில் ரெடி பண்றது அதை எங்க ஹேருக்கு அப்படி அப்ளை பண்றேன்னா இன்னைக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோல நீங்க யூஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அலோவேரா ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறது அலோவேரா தான். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருக்கிற அலோவேராவில் ஒரு பீஸை நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் 200 ml ஆயில் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பீஸ் கற்றாழையே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கற்றாழையே நாங்கள் கட் பண்ணதும் அதில் இருந்து இப்படி ஜெலோ கலரில் ஒரு திரவம் வரும். அது நாங்கள் ஜூஸ் பண்ணிக்கக்கூடாது. நாங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு கற்றாழையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கற்றாழையை நான் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இந்த கற்றாழையை நான் குட்டி குட்டி பீசஸாக ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் என்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னு சொன்னால் நான் இதை ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி பீசஸை இன்னும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் வேலை. அலோவேரா ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கான அலோவேரா இப்போ ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தென் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் 200 ml கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஆயிலில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அலோவேரா பீசஸை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நான் பாயில் பண்ணிக்கிறேன். கற்றாழையை கோகனட் ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆயிலை அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. கற்றாழையோட சத்து ஃபுல்லாக இப்போ கோகனட் ஆயிலில் இறங்கிட்டு இருக்கு. நீங்கள் கோகனட் ஆயிலை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அலோவேரா ஆயில் எங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஹேருக்கு நல்ல டீப் கண்டிஷ்னராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்பிட்டன்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஹேரை நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் எங்களோட ஹேருக்கு எக்ஸ்ட்ரா ஷைனை தருவதோட எங்களோட ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேருக்கு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது. இந்த ஆயிலை 30 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. கற்றாழையும் கோகனட் ஆயிலும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இந்த அலோவேரா ஆயிலை நீங்கள் ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் எங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் மாதிரி இந்த அலோவேரா ஆயிலை நாங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது எங்களோட ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆயிலை நீங்கள் 30 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நல்லா ஆற விடுங்க. தென் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரால் இந்த ஆயிலை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஆயிலை ஸ்டோர் பண்ணும்போது அந்த பாட்டிலில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆயில் வந்து பழுதாகிடும். ஸோ நீங்கள் அந்த பாட்டில் வந்து தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருக்கிற மாதிரி பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீட்லேயே ரெடி பண்ண அலோவேரா ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. இதை இந்த ஹேருக்கு இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஆயிலை நான் காட்டன் பேட்டில் எடுத்து தான் இந்த ஹேருக்கு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காட்டன் பேட் எடுத்து ஆயிலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தென் இந்த ஹேர் இந்த ஸ்கல்ப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி படாமல் உங்களோட ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னால் ஆயில் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க இயலாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை நான் காட்டன் பேட்டில் எடுத்து இந்த ஸ்கல்ப் ஃபுல்லாக நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இதில் ஆட் பண்ணி இருக்கிற அலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் அலோவேரா ஜெல் எங்களோட ஹேருக்கு நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேர் ஃபாலை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த அலோவேரா ஜெல் ஹெல்ப் பண்ணுது. அதோட எங்களோட ஹேருக்கு நல்ல எக்ஸ்ட்ரா ஷைனை தருறதோட நல்ல டீப் கண்டிஷனராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேரில் இருக்கிற ஸ்பிளிட்டன்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த அலோவேரா ஜெல் ஹெல்ப் பண்ணுது. அதோட இதில் ஆட் பண்ணி இருக்கிற கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் கோகோனட் ஆயில் எங்களோட ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரோன்னா இருக்குது. இது எங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா டபுளாக இன்க்ரீஸ் பண்ணுறதோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதோட எங்களோட ஹேருக்கு நல்ல டீப் கண்டிஷனராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஹேரில் இருக்கிற ட்ராண்ட்ரஃபை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கோகோனட் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆயில் அண்ட் ஸ்கல்ப் ஃபுல் அப்ளை பண்ணிக்கிறேன். அதோட இந்த காட்டன் பேட்டர்ல நாங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கல்ப்பில் நாங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் வீக்லி 2 டைம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதோட உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதோட உங்களோட ஹேர் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேரில் இருக்கிற ட்ராண்ட்ரஃப் எல்லாம் ரிடியூஸ் ஆகிறதோட உங்களோட ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும். இந்த ஆயிலை எல்லாருமே வீட்டில் ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நான் இந்த ஸ்கல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த ஹேர் ஃபுல்லாகவும் நான் இந்த ஆயிலை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலை இந்த ஸ்கல்ப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு தென் லைட்டாக நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் நாங்கள் மசாஜ் பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து டபுளாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஸ்கல்ப்பில் மசாஜ் பண்ணும்போது ஸ்கல்ப்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து டபுளாக இருக்கும். நான் ஹேரை இப்படி மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் ஹேரை நாங்கள் இப்படி மசாஜ் பண்ணிக்கும் போது எங்களோட ஸ்கல்ப்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி எங்களோட ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தென் என் ஹேரை நான் கொண்ட மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த ஆயிலை ரெடி பண்ணி உங்களோட ஸ்கல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தென் ஹேரை நீங்கள் கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஈஸியாகவே ரெடி பண்ணி வீக்லி 2 டைம் உங்களோட ஸ்கல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஆயிலை உங்களோட ஸ்கல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ஹேரை மைல்ட் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீட்டில் ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீக்லி 2 டைம் நீங்கள் ரெகுலர் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த அலோவேரா ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிறதோட உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதோட நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேருக்கு நல்ல டீப் கண்டிஷனராக இருக்கிறதோட உங்களோட ஸ்பிளிட்டன்ஸையும் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் 1 டைம் அப்ளை பண்ணிட்டு விடாமல் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நாங்கள் எல்லாருமே ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். நாங்கள் அப்படி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதால எங்களோட ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியான ஹேராக இருக்கிறதோட எங்களோட ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது இப்படி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஹேர் ஆயிலை நாங்கள் அப்ளை பண்ணும்போது எங்களோட ஹேர் க்ரோத் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகிறதோட எங்களோட ஹேரும் வந்து நல்ல ஹெல்த்தியான ஹேராக இருக்கும். ஸோ வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுற இந்த அலோவேரா ஆயிலை நீங்கள் எல்லாருமே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி உங்களோட ஸ்கல்ப்புக்கு நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நீங்களே நல்ல டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஸோ இந்த அலோவேரா ஆயிலை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையான வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் guys உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ guys. Bye.